வேடச்சந்தூர் அருகே முன்விரோதம் காரணமாக அதிமுக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே முன்விரோதம் காரணமாக அதிமுக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய கோட்டையைச் சேர்ந்தவர் மருதமுத்து. செங்கல் சூளை உரிமையாளரான இவர் அதிமுகவில் திண்டுக்கல் மேற்கு ஒன்றிய அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் துணைத் தலைவராக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் மருதமுத்து நேற்று இரவு பெரிய கோட்டையில் உள்ள தனது தோட்டத்து வீட்டில் இருந்தபோது அங்கே வந்த மர்ம நபர்கள் அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மருதமுத்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் கதறி எழுதனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் மருதமுத்து முன்பகை காரணமாக கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஊட்டியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் உலா வந்த கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் கரடி உலா வந்த சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரோகிணி குடியிருப்பு பகுதியில் நுழைந்த கரடி ஒன்று வீட்டின் முன்பு தரையில் அமர்ந்திருந்தது. உணவு தேடி அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்தது. இதனால் வீட்டிலிருந்தவர்கள் அச்சமடைந்த நிலையில் உடனடியாக வனத்துறையினர் கரடியை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி அருகே ஓட்டுநரை தொழிலாளி அடித்து கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அருகே பிழைப்பு தேடி சென்ற இடத்தில் ஓட்டுநரை மதுபோதையில் தொழிலாளி அடித்து கொலை செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லப்பாண்டி கொட்டாரத்தில் மணிகண்டன் என்பவரிடம் போக்லைன் இயந்திர ஓட்டுநராக வேலைக்கு சேர்ந்தார். இந்நிலையில் தாம் தங்கியிருந்த கட்டிடத்தில் செல்லப்பாண்டி முகத்தில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடந்தார். போலீஸ் விசாரணையில் தங்கப்பாண்டியன் என்பவர் மதுபோதையில் அவரை கொலை செய்தது தெரியவந்தது. இருவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்திய போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தங்கப்பாண்டியன் தடியால் செல்லப்பாண்டியை தாக்கி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை சூளைமேட்டில் இருசக்கர வாகனங்களை திருடிய அரசு பள்ளி மாணவர்கள் 3 பேர் போலீசில் சிக்கினர். சென்னை சூளைமேட்டில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டதாக 12 முதல் 14 வயதுக்குட்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் 3 பேர் பிடிபட்டுள்ளனர். சென்னை சூளைமேடு கஸ்தூரிபாய் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை திருடிக் கொண்டிருந்த போது ரோந்து போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அண்ணாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் பைக்குகளை திருடி பெட்ரோல் இருக்கும் வரை ஊர் சுற்றிவிட்டு பின்னர் மறைவிடத்தில் விட்டுவிட்டு அவர்கள் வேறு வாகனம் திருடுவதை வழக்கமாக வைத்திருந்தது தெரிய வந்தது. அவர்களின் தகவலின் பேரில் 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பிடிபட்டவர்கள் சிறார்கள் என்பதால் பெற்றோரை அழைத்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நெல்லை அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற 3 பேர் போலீசில் சிக்கினர். அம்பாசமுத்திரம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்றவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் டானா பகுதியில் செயல்பட்டு வரும் பள்ளி அருகே மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த ஸ்ரீராமகிருஷ்ணன் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 35 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் அதில் தொடர்புடைய சந்தோஷ் மற்றும் நம்பிராஜன் ஆகியோரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி சாலையில் உள்ள மின்வாரிய காலனி அருகே மதுபோதையில் கார் ஓட்டி வந்த நபர் அரசு பேருந்து மற்றும் மற்றொரு கார் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் 2 கார்களும் பலத்த சேதமடைந்தன. விபத்தை ஏற்படுத்திய செல்போன் கடை நடத்தி வரும் விக்கி என்பவரை பிடித்து
பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். காயமடைந்த விக்கி தற்போது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆசையாய் பழகிய ஆருயிர் காதலனை கடத்தி அடித்து உதைத்து செல்போன் மற்றும் நகைகளை பறித்திருக்கிறார் இங்கு ஒரு காதலி. தம் அடித்ததை கண்டித்த காதலனுக்கு நேர்ந்த கொடூரம் இது. தம் அடித்ததை தட்டி கேட்ட காதலனை அரசியல் பிரமுகர்களை ஏவி ஆட்டோவில் கடத்தி அடித்து தாக்கிய படுபயங்கர காதலியின் செயல் தலைநகரையே திரும்பி பார்க்க வைத்தது. யாருமா நீ இவ்வளோ வயலண்டா இருக்க என ஒவ்வொரு ஆண்களின் அடி வயிற்றிலும் புளியை கரைத்தது. அப்படிப்பட்ட விபரீத காதலியை போலீசார் கடத்தல் கும்பலுடன் சேர்ந்து கைது செய்துள்ளனர். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் சாலமனுடன் களத்தில் இறங்கினோம். சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்தவர் பாலு. இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. கருத்து வேறுபாடு காரணமாக பாலுவுக்கும் அவரது மனைவிக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது. அதன் பிறகு பெரம்பூரைச் சேர்ந்த மோனிகா என்ற 27 வயது பெண்ணுடன் பாலுவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. மோனிகா தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். இருவருக்கும் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது. இதனையடுத்து இருவரும் கணவன் மனைவி போலவே வாழ்ந்து வந்ததாக தெரிகிறது. மோனிகாவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பார்த்து செய்திருக்கிறார் பாலு. கிட்டத்தட்ட ரூபாய் 10 லட்சம் வரை செலவு செய்து மோனிகாவை ஆடம்பரமாக வாழ வைத்துள்ளார். போதாத குறைக்கு மோனிகாவின் அங்கத்தில் தங்க நகைகளை வாங்கி மாட்டி அழகு பார்த்திருக்கிறார் பாலு. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மோனிகா ஆசிரியை வேலையை விடுத்து அம்பத்தூரில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். ஐடி வாசம் மோனிகாவை அப்படியே மாற்றியிருக்கிறது. நடை, உடை, பாவனை என மொத்தமாக மாறிப்போன மோனிகா நாளடைவில் பாலுவை சந்திப்பதை தவிர்த்து வந்ததாக தெரிகிறது. எவ்வளவோ முயற்சித்தும் பாலுவினால் மோனிகாவை பார்க்கவே முடியவில்லை. இதனால் காதலியை சந்திக்க அவர் வேலை செய்யும் நிறுவனத்திற்கே சென்றிருக்கிறார். அங்கு அவர் கண்ட காட்சி பாலுவை பதற வைத்திருக்கிறது. நிறுவனத்திற்கு வெளியே உள்ள டீ கடையில் மோனிகா சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. கொதித்து போன பாலு மோனிகாவை கண்டித்ததாக தெரிகிறது. ஆனால் தம் அடிப்பது தன்னுடைய விருப்பம். நான் என்ன வேணும்னாலும் செய்வேன், அதை கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை என கூறி பாலுவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் மோனிகா. அப்போது காதலியை மிரட்டியுள்ளார் பாலு. மேலும் ஒன்றாக வாழ்ந்தபோது செலவு செய்த பணத்தை திருப்பி கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மோனிகா தன்னை கண்டித்த காதலனை பழிவாங்க நினைத்து தனக்கு தெரிந்த புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த குமார், நவீன்குமார், அதிமுகவைச் சேர்ந்த கானா என்ற ஆறுமுகம் ஆகியோரிடம் தெரிவித்ததாக தெரிகிறது. அந்த மூவரும் மோனிகா மூலமாக பாலுவை ராயப்பேட்டை பொன்னியம்மன் கோவில் தெருவுக்கு வரவழைத்துள்ளனர். இதன் பின்னால் மறைந்திருக்கும் சதிவேலை புரியாமல் அவர்கள் கூறிய இடத்திற்கு வந்த பாலுவை அந்த கும்பல் ஆட்டோவில் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. பிறகு பாலுவை அடித்து உதைத்து செல்போன், 2 சவரன் தங்க நகை ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தப்பிவிட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து 24ஆம் தேதி அன்று ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் பாலு. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இந்த கடத்தல் வேலையை செய்த அதிமுக 118வது வட்ட துணைச் செயலாளர் கானா ஆறுமுகம்,
புரட்சி பாரத கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் குமார், புரட்சி பாரத கட்சி 118வது தென்சென்னை மேற்கு செயலாளர் நவீன்குமார் மற்றும் இவர்களை வழிநடத்திய காதலி மோனிகா என்கிற தமிழ்ச்செல்வி ஆகிய 4 பேரை ராயப்பேட்டை போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்கு பிறகு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து மோனிகாவின் குடும்பத்தினர் ராயப்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மோனிகாவின் வாழ்க்கையை பாலு சீரழித்து விட்டார், அவரை கைது செய்ய வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர். அமெரிக்காவில் WWE முன்னாள் CEO வின்ஸ் மெக்மஹன் கார் விபத்தில் சிக்கினார். முதலில் அந்த பரபரப்பு காட்சிகளை பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற மல்யுத்த நிகழ்ச்சியான WWE நிர்வாகத்தின் முன்னாள் CEO வின்ஸ் மெக்மஹன் தற்போது WWE நிர்வாகத்தின் மொத்த பொறுப்பையும் இவரது மருமகன் ட்ரிபிள் H மேற்கொண்டு வருகிறார். தற்போது 80 வயதான நிலையில் வின்ஸ் மெக்மஹன் ஓய்வில் இருந்து வருகிறார். இந்நிலையில் இவர் சுமார் 160 கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டி முன்னால் சென்ற கார் மீது மோதிய வீடியோ காட்சியை கனடிகட் போலீசார் வெளியிட்டுள்ளனர். பயங்கரமான விபத்தில் சிக்கிய நிலையிலும் வின்ஸ் மெக்மஹன் சாதாரணமாக இறங்கி வெளியேறிய காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. தனது பேத்தியின் பிறந்தநாள் விழாவுக்கு செல்வதற்காக அதிவேகமாக காரை ஓட்டியதாக வின்ஸ் மெக்மஹன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் சரக்கு வாகனத்தில் மது பாட்டில்களை கடத்தியதாக தேமுதிக பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டார். பர்கூர் மேலத்தெருவைச் சேர்ந்த முருகராஜ் என்பவர் சரக்கு வாகனத்தில் 336 மது பாட்டில்களை பதுக்கி விற்பனைக்காக கொண்டு வந்தது போலீஸ் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மது பாட்டில்களும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட முருகராஜ் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பையில் இருந்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்த 4 பேர் திருத்தணி ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். மும்பையில் இருந்து ரயில் மூலம் போதை மாத்திரைகள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் மும்பை விரைவு ரயிலில் திருவள்ளூர் மாவட்ட SP விவேகானந்த் சுக்லா தலைமையிலான தனிப்படை போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது 4 இளைஞர்களிடம் இருந்து 2900 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 4வரும் சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த அப்துல் ரஹீம், சையத் யாசின், ரஃபுதீன், சதீஷ்குமார் என்பது தெரிய வந்தது. அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். வடகாடு பகுதியில் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதாக தொடர் புகார் வந்ததை அடுத்து போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது ஜெயபாண்டியன் என்பவரிடம் இருந்து 107 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதேபோல் ஆலங்குடி பகுதியில் தலைவிரித்தாடும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் பழங்குடியின கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மாநில அரசின் கிளை செயலகத்தை நோக்கி போராட்டம் நடத்தியவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் அவர்கள் மீது லேசான தடியடி மற்றும் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டியதால் அங்கு பதற்றம் நிலவியது. மேலும் மேற்கு வங்கத்தில் அகவிலைப்படி உயர்வு கோரி அரசு ஊழியர்களும் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
சென்னையில் எலக்ட்ரீஷியன் கொலை வழக்கில் பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பிரிட்ஜ் பகுதியில் எலக்ட்ரீஷியன் உயிரிழந்த வழக்கில் 2 மாதங்களுக்கு பிறகு பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புளியந்தோப்பு KP பார்க் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்ற சிவகுமார் எலக்ட்ரீஷியன் வேலையை செய்து வந்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி குடிபோதையில் தனது தாயை திட்டிய போது காவியா என்ற 23 வயதுடைய பெண் கட்டையால் தலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த சங்கர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட பெண்ணை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உதகை அருகே சாலையை கடந்த புலி வாகன ஓட்டிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மாயார் சாலையில் புலிகள் நடமாட்டத்தால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மாயார் கிராமத்திற்கு செல்லும் சாலையை கடந்த புலியை கண்டு அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இதனிடையே இரவு நேரத்தில் தேவையின்றி மாயார் சாலையில் பயணிக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் பைக்கில் லாரி மோதியதால் இளைஞர் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் லாரி மோதி பைக்கில் சென்ற இளைஞர் தூக்கி வீசப்பட்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. LNT பைபாஸ் சாலையில் அதிவேகமாக வந்த லாரி மோதியதில் இளைஞர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சாலையில் வரும் வாகனங்கள் அதிவேகமாக வருவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர்.